Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இசைஞானிங்கிறவர் எவ்வளவு பெரிய மாபெரும் போர் சக்கரவர்த்தின்னு தெரியும் உங்களுக்கு. அலெக்சாண்டர், நெப்போலியன், யாரெல்லாமோ சொல்றீங்க. இசையில அப்பேற்பட்ட மாபெரும் தனி யுத்தம் புரிந்த ஒரு வரலாற்று வீரன் சக்கரவர்த்தி இசைஞானி இளையராஜா ஐயா. ட்ரெடிஷனல் பாடினா இப்படி தாண்டா பாடணும்னு வச்சிருந்தேன் அவங்களே. அப்போ முடவல் பொறி மொக கணபதி மனச ஸ்மராமி, இப்படிதான் ட்ரெடிஷன் வைக்கிறாங்க எல்லாம். முதல்ல ஒரு ஆள் சிந்திக்கிறாரு, ஏன்டா இந்த பாடப்படுத்துறீங்க இந்த ராகத்தெல்லாம்? இந்த ராகங்களுக்குள்ள எப்பேற்பட்ட அழகான அழகியல் பொறிந்த மெட்டுக்கள்லாம் இருக்கு. மயிலே மயிலே உன் தோகை எங்கே, குளிர்காலம் அல்லவோ தனிமையிடலாமோ, என்னையா மெட்டு ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண கண் அகிலும் வேண்டாமோ. மாயமான கவலையே இவ்வளவு தானடா நீங்க கரும்புச்சாறு புளிவீங்க, நெருக்கி எடுக்கிறீங்க. பாடு கதவே தாழ்த்திரவா பூவாய் சொல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. மாயமான கூட ஆமாப்பா, இதுல எங்கடா வருது? நீ கதை ஓடு, இது சக்காரு ரோடு, என்ன பாட்டு பாட என்ன தாரம் போட, இப்படி பாடி பாருப்பா அப்படின்னு. ஞானிக்காக இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய சாங்ஸ் பற்றி பேசணுங்கிற ஐடியா. பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். எங்களுக்கு குறிப்பாக ஒரு வரம்னு சொன்னால் என்னென்னா, இந்த தலைமுறைக்கு முன்னாடி மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் இணையாக இருக்கட்டும், KV மகாதேவன் ஐயா அவர் திரைசை திலகம், வி குமார், இது மாதிரி பல இசையமைப்பாளர்களுடைய அந்த காலகட்டம். அதில் நாங்கள் இப்போ சின்ன பசங்க இப்போ இருக்காங்க இல்லையா, இப்போ புது புது இசையமைப்பாளர்களை பற்றி பேசக்கூடியவங்க, அந்த நிலையில் நாங்கள் இருக்கோம். அதாவது இப்போ பெரும்பாலும் ரொம்ப வசதியானவங்க வீட்டில் தான் ஈவன் டேப் ரெக்கார்டரே இருக்கும். கிராம்ஃபோனை பற்றி கேட்க வேணாம். ரேடியோ இஸ் த ஒன்லி சோர்ஸ். ரேடியோ நீங்கள் போட்டிங்கன்னா பெரும்பாலும் அந்த காலகட்ட பாடல்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அது AM ராஜா சாங்ஸாக இருக்கட்டும், PB ஸ்ரீனிவாஸ், TMS ஐயா அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம். அப்போ பாடகர்களுக்கு தான் பெரும்பாலும் ஒரு முக்கியத்துவம். இசையமைப்பாளர், பெரிய இசையமைப்பாளர்கள் தான் அவங்க, சொல்ல அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சுசிலாக்குன்னு ஒரு ரசிகர்கள், ஜானகி ரசிகர்கள், PBS ரசிகர், TMS ரசிகர், இப்படி தான் இருக்கும். முதல் முறையாக ஒரு இசையமைப்பாளருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் சேர்ந்தது இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் தான் முதல் முறையாக. அதைத்தான் அந்த பாட்டிலே சொல்லிட்டார் அவர், இசைக்கின்ற ரசிகர்கள் சாத்தியம் எனக்கே தான். சரி, அப்போ நான் சின்ன பசங்க இசை ஆர்வலர்கள். எப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிற சில விஷயங்களை, எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஒரு பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும், இதுதான் பேக்ரவுண்டு. சரி, அந்த கொடுமைக்காக போய் சேர்ந்தது தான் அது வயலினுக்கு. எங்கள் அப்பா போன்னு அனுப்பிச்சி விட்டார். வயலினுக்கு போயிட்டு அந்த வயலினுக்குன்னு இப்போ லோயர் கிரேடு, ஹையர் கிரேடு எக்ஸாம்லாம் உண்டு கவர்மெண்ட்டில். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக பயிற்சி எடுக்கிறோம். பயிற்சி எடுக்கிற சூழலில் அந்த காம்பவுண்டில் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அமைச்சர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அப்போ தான் முதல்ல இந்த இசைஞானி பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நிழல்கள் ஒரு பெரிய பிளாஸ்ட், அது மிகப்பெரிய பிளாஸ்ட். அந்த பாட்டெல்லாம் பொன்மாலை பொழுது ஒரு மெலடியா சைடுனாலும் மடை திறந்து அதான் என்னடா இதுன்னு யோசிக்க வச்சிச்சு, மேட்ரு புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் திரையிசை உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது இந்த மாதிரி அதிர்வு கொடுத்த பாடல்கள், அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. ஆனால் இது ஒரு புதுமையான வழி. அது கேட்கவும் முடியாத விட மாட்டாங்க, நம்மளை போட்டு அது இழுக்கும்.
எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் யார் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னாங்களோ அவங்களே வந்து வீணையில் செந்தாளம் கோவில் பாட்டை ரூமில் வாசிச்சதை நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ யாரா இது பெரும்பாலும் தெரியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் இதிலலாம் வந்து ஃபோட்டோவும் போட மாட்டாங்க, ஜாஸ்திலாம் வராது. எம்எஸ் விஸ்வநாதன் ஃபோட்டோவே போட மாட்டாங்க, அது வேற. அப்போ அப்புறம் தானே இளையராஜாலாம். அதனால் யார் என்ன ஒன்றுமே தெரியாது. இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான் தெரியும். பாட்டு வரிசையாக வருது பாருங்கள், ஒன்று முன்னாடி ஒன்று. உல்லாச பறவைகளாக இருக்கட்டும், விதவிதமான ரேஞ்சு ஒன்றும். எங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இது எங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது ஒரு காலகட்டத்துக்குள்ள. என்னடா எங்கேயோ கூட்டு போகணும், முன்னாடி இதெல்லாம் கேட்டதே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு அதாவது ஹார்மனி அப்படிங்கிறது வந்து இருக்கு, இல்லாமல் இல்லை திரை இசையில். இந்த மாதிரி ஒரு முறைப்படியாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்டு, அதாவது இந்த கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும், ஹிந்துஸ்தானி, அந்த எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட் பிளெண்டாக இருக்கு. ஒரு கண்ணன் ஒரு கை குழந்தை கேட்டாலும் சரி, இல்லை ஜெர்மனியின் செந்தில் நிலவை கேட்டாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வந்து மீண்டும் கோயிலால் சின்னஞ்சிறு வயதில், அதுக்கும் ஹே ஓராயிரம்க்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். இது ஒரு ட்ரெடிஷனல். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டைலு, அந்த அந்த இசையமைச்ச முறையே அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டதே இல்லை. எங்கேயோ கொண்டு போகுது இது. அதாவது இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, வாழ்நாளை வேகமாக கடத்தி விட்டுருச்சு. இவர் பண்ண ஒரு கொடுமை என்னென்னா, நல்லது அதுதான், கொடுமை அதான். நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் மிஸ் பண்ணோம், எதை மிஸ் பண்ணோம்னு யோசிக்கவே விடலை. மிஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் இசைஞானி தான் வாழ்க்கை பூரா. அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ்ல வச்சு கூட்டு போயிட்டாரு, ஜட 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 ஜடன்னு. எப்படியோ தப்புச்சோம் எங்கள் ஜென்ரேஷன். இப்போ எப்படி மாட்டிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படி கொண்டு திரும்பி பார்த்தா இப்போ 50-55 வயசுல எங்கடா எங்கே ஆரம்பிச்சோம் எங்கே வந்து நிற்கிறோன்னா, உடலை இப்பயும் வழி நடுங்க காட்டு முடியா மனம் வாசனையோட வந்துட்டே தான் இருக்காரு. இன்னைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு துணை கூட இருக்காரு அப்படின்னு நம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படின்னா அவர் தான். சார், உங்களை ரொம்ப கவர்ந்த ராகம், இந்த ராகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் நான் எது சார் சொல்லுவேன்? எல்லா ராகமும் அப்படிதான் பண்ணியிருக்காரு பார்க்க போனால். அவர் சார் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சார். அவரோட அப்ரோச் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் நான் அப்சர்வ் பண்ண ஒரு அப்ரோச் என்னென்னா, இப்போ வந்து ஒரு தத்துவம் சொல்கிறான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறான். எல்லாம் எதை சொன்னாலும் அவரோட அப்ரோச் என்னென்னா, ஓ இது இவ்வளோ தானே, அவ்வளோதான். அதாவது பண்ணை பொறுத்தல ஆரம்பிச்சுங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்களே நெஞ்சில் வச்சுட்டு போகிற ஹார்மோனியம் அவ்வளோதான். சாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாததில்லை. ஒரு சி நோட்டில் ஆரம்பித்து சி நோட்டில் முடிய ஒரு ஆக்டிவ், அதை 100 வேணாலும் அடிக்க, 200 வேணாலும் அடிக்க, அடிப்படை அவ்வளோதானே. ஓகே ரைட்டு, மேட்ரு இதை விடு, ரைட்டு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி இதை தனித்தனியாக வச்சா மோனோஃபோனிங்கிறான் இல்லையா, இதை மாற்றணும். மோனோஃபோனியை மாற்றி ஒரு ஹெட்ரோஃபோனியோ இல்லை ஹோமோஃபோனியோ வேறு ஏதாவது போகிறதா இருந்தால் ஹார்மோனி தேவைப்படுது அதுக்கு. ஓகே, ஹார்மோனினா என்ன, ஓ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸா, இப்படி தான் மேட்ரா, ஓகே ரைட்டு இதை விடு. சரி இந்த பக்கம் வா. கர்நாடக சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்க, இதே நோட்டு தான் ஒன்று கனெக்ட் பண்ணி வாசிங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான், கமகங்கிறானா, ஓகே மேட்ரு ஓவர் ரைட்டு, இதுதான் கமகம். இந்த கமகத்தை எங்கடா கேளுங்க, இந்த கமகத்தை எங்கடா பிடிச்சி இழுக்கணும்னா ஜீவஸ்வரத்தில் பிடிச்சி, ஓ இதுதான் ஜீவஸ்வரமா, ரைட்டு. ஜீவஸ்வரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே ஜீவாவே ஒரு சுரமாக வந்து சேர்ந்துடுது அவருக்கு, அது வேற. ஜீவஸ்வரமா, ரைட் ஓகே ரைட் இப்படி தானே, ரைட் இதை விடு. தாளத்துக்கு வா. தாளத்தில் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தாளம் இருக்குங்கிறாங்க. வேதாளத்தை தவிர எல்லா தாளும், வேதாளத்தையும் போட்டார் ரைட்டு. இவ்வளோதான் சொல்கிறாங்களா, சரி அதுக்கு சொல் கட்டு இப்படி, சரி இவ்வளோ நடை இருக்கா, 5 நடை, ரைட்டு இவ்வளோதான் மேட்ரையா அப்படிங்கிறதுங்க. அன்னப்புறத்தில் இருந்த ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டா இருப்பாருங்க, இவ்வளவு தாண்டா அப்படின்னு. இதை நினைக்கலன்னா இவ்வளவு வேகமான பிரம்மாண்டமான பயணம் நடத்தியிருப்பதற்கான சாத்தியமே கிடையாது. இன்னைக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு பாடம் என்னன்னா, ஒரு சப்ஜெக்டோட அடிப்படையை ஆணித்தரமா புரிஞ்சுக்க முதல்ல. அதுக்குள்ள போய் பயந்து நிற்காத. பிரம்மாண்டம் ஊமா அடிப்படை என்ன, இவ்வளோ தானேயா, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா இது மேலே கட்டடத்தை எழுப்பிடலாம், ரைட்டு அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்தாரு.
அதை அப்ளை பண்ண ஒரு வீரியம் இருக்கு பாருங்க. என்னைய விடுங்க, நம்மளாம் சாதாரண ரசிகருங்க. பெரிய பெரிய இசை ஜாம்பவான்கள், அவருடைய கண்டெம்பரரி, அவரோட அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதிர்ந்து தூள் தூளா போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். வெறி கொண்ட காட்டாறு மாதிரி அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு போயிருக்காரு அத்தனையும். அந்த முதல் 20 வருஷங்கிறது ஒரு அசாத்தியமான வரலாறு. அதுதான் நம்மளை அவர்கிட்ட அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி உட்காத்திருச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவரை தொட்டு போய் தேடுறோம், நம்ம வெஸ்டர்ன் கிளாசிக்கல் யார் யார் இருக்காங்கன்னு. இப்பெல்லாம் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். அது வேற. தேடி பார்க்கும்போது சரி இது இருக்கு, ஓகே, இந்த பண்ண பரத்தான் எப்படியா இதை போய் கரெக்டாக பிடிச்சி எடுத்துட்டு வந்தார். அதை இதுக்கு ஒரு சிறு முன்கதை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறது புரியணுங்க. புதுக்கோட்டையில் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அரச விழாக்களுக்கு நான் பெட்டர் மார்க்ஸ் லைட்டுன்னு ஒன்று தூக்குவாங்க அந்த காலத்தில். கழுத்து அப்போ லைட்டு கிடையாதுல்ல, அதனால கழுத்தில் தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வர ஒருத்தா பேர் மாமுண்டியா பிள்ளை. ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அப்போ இப்போ கச்சேரிலாம் வைப்பாங்கல்ல, இவருக்கு கேட்டு கேட்டு இந்த மாதிரி போக வேண்டியது, பெட்டர் மார்க்ஸை போட வேண்டியது, இறக்கி வச்சுட்டு இந்த கச்சேரியில் உட்காருது. கேட்டு கேட்டு இந்த கேள்வி ஞானம் நிறையா வளர்ந்து போச்சு. அந்த கச்சேரியில் எப்படின்னா முன்னாடி யார் உட்காருவாங்க, பின்னாடி யார் உட்காருவாங்க, எல்லாம் அவங்க கற்பனைக்கு விட்டுறாங்க. அந்த அந்த காலகட்டம் புரியணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த நாள் பின்னாடி உட்காந்துருந்தவர் ஒரு அசாத்தியமான சங்கதி ஒன்று போடுறான், ஆஹா அப்படின்றாரு. அது முன்னாடி உட்காந்தவனும் உறுத்திருச்சு. அட்டேங்கப்பா எல்லாம் தெரிஞ்சுட்டான் போல இருக்கே, இவன் என்ன ஆகாங்கிறான்னு. இனிமேல் நீ வந்து கச்சேரி பண்ணி பாங்கிறானுங்க. ஒருத்தன் உடம்பு எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க. சூழ்நிலை தெரிஞ்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆள் வெறுத்து போய் சரி இவங்கள்டெல்லாம் இருந்தால் பிரயோஜனப்படாதுன்னு ஒரு சின்ன ஒரு இசைக்கருவியை உண்டாக்குறாரு. அந்த இசைக்கருவி இல்லாத கர்நாடக இசையே பின்னாடி கிடையாது. ஆனால் உண்டாக்கின அவருடைய வம்சமோ அவருடைய வழித்தோன்றல்களோ அந்த இசைக்கருவியில் உட்காரல. உலகம் பூரா பேர் வாங்கினவன் இவரை கிண்டல் பண்ணானே முன்னாடி உட்காந்து, அவன் தான் ஏன் பேர் வாங்கினான் கடைசியில். அதில் கஞ்சிரா. கஞ்சிரா வாஸ் இன்வென்டட் பை மாமுண்டியா பிள்ளை, who was a Petromax light holder. இந்த பின்னணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இசைஞானிங்கிறவர் எவ்வளோ பெரிய மாபெரும் போர் சக்கரவர்த்தின்னு தெரியும் உங்களுக்கு. அலெக்சாண்டர், நெப்போலியன், யாரெல்லாமோ சொல்றீங்க, அசோகர், சாம்ராட் அசோகர். இசையில் அப்பேற்பட்ட மாபெரும் தனி யுத்தம் புரிந்த ஒரு வரலாற்று வீரன், சக்கரவர்த்தி இசைஞானி இளையராஜா ஐயா அவர். இது பேக்ரவுண்டு. அவர் சொன்ன மாதிரி அது தெரிஞ்சிருந்தால் தான் அந்த வீரியம் நம்ம அனுபவிக்கிறது நல்லா இருக்கு. இங்கே கேட்குறதுக்கு அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அந்த மனோதைரியம், அதுதான் முக்கியம். வந்தார் பாருங்க எடுத்துட்டு. அப்படி வரும்போது பல ராகங்கள் நம்ம முன்னாடி கர்நாடக சங்கீதத்தில் சில ராகங்கள் இருக்குங்க. இப்போ சுத்த சாவேரின்னு ஒரு ராகம் இருக்குது, நீங்கள் ஹம்சத்வனி, இது மாதிரி ராகங்கள்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல். நாட்டை டூ ட்ரெடிஷ்னல். பாடினா இப்படி தாண்டா பாடணும்னு வச்சுருந்தாங்க அவங்களே. முதல்ல பாடின கச்சேரி வந்து கலகலன்னு கம்பீரமாக கைத்தல்ல நிறை கணி அப்போ முடவல் பொறி மொக கணபதி மனச ஸ்மராமி, இப்படி தான் ட்ரெடிஷன் வைக்கிறாங்க எல்லாம். பத விகணபதிம் பஜேயம் விநாயக நின்னு இப்படி தான் போகிறாங்க. முதல்ல ஒரு ஆள் சிந்திக்கிறாருங்க, ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க இந்த ராகத்தெல்லாம். இந்த ராகங்களுக்குள்ள எப்பேற்பட்ட அழகான அழகியல் பொறிந்த மெட்டுக்கள்லாம் இருக்கு. மயிலே மயிலே உன் தோகை எங்கே, குளிர்காலம் அல்லவோ தனிமையில் விடலாமோ. என்னையா மெட்டு ஆடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் அகிரும் வேண்டாமோ. புத்துதாண்டவர் இந்த மாயமான கவலையே இவ்வளவு தானடா நீங்கள் கரும்புச்சாறு புளிவீங்க, நெருக்கி எடுக்கிறீங்க. இந்த பாடு கதவே தாழ்த்திரவா பூவாய் எவ்வளவுங்க. சரி, இதுக்கு ஒரு வடிவம் எப்படி இருக்கு.
இவர்கள் சிந்திக்காததை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அத்தனை வருடம் ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒரு டப்பா போட்டியை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கூட்டம் மிரட்டி எடுக்கிறாருங்க. ஒரு குச்சியை கண்ணில் விட்டு ஆட்டுறாரு. இப்படித்தான் பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியாதுன்னு கேள்வி விட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களை தான் கேட்காதன்ட்டாங்க. அதை கேட்காத எப்படா கேட்காம இருக்க முடியும்? வாயை புத்தலாம், கண்ணை புத்தலாம், காதை எப்படா பத்த முடியும்? அது தன்னால் வந்து உள்ளே போய் எது ஹார்ட்டில் போய் உட்காருதுடா உள்ளுக்குள்ளே, என்ன பண்ண முடியும்? அப்போ நாங்கள் கேட்குறோம், சரி இப்படி கேட்டார், ஓகே. நாங்களாம் உட்காந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பாட்டு மெதுவாக வாட்சி பார்த்துட்டு இருந்தேன் கிட்டாரில். அப்போல்லாம் கொஞ்சம் கை வலிக்க ப்ராக்டிஸ் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து கேட்டார், ஏடா பாட்டு இது? அப்போ வந்துருக்குப்பா. ஏடா ஆசிரியர் அப்படின்னு. ஏடா சொல்கிறோம் அது அப்படின்னு. இல்லைப்பா அது மாயமலை குளம் மாதிரி இருக்கும். மாயா மாலை கவலையா? ஏடா வாசிக்கிறேன் நீ? நான் வாசிட்டு இருந்தேன். என்ன பாட்டுனா, இந்த என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம் மாயமலை கவலையாடா இது அப்படிங்கிறாருங்கப்பா. ஆமாப்பா அப்படிதான்ப்பா போட்டிருக்காரு அவரு. அவர் உடனே பாடி பார்த்துக்கிறாரு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. மாயமலை கூட ஆமாப்பா, இதுல எங்கடா வருது அப்படின்னு. நீ கதை ஓடு, இது சக்காரு ரோடு, என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, இப்படி பாடி பாருப்பா அப்படின்னு. ஆமாண்டா, என்ன அநியாயம். அப்போலேருந்து அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் கேட்கறதுக்கு. சரி ரைட் ஓகே. அப்போ வேறு ஏதாவது என்னடா போட்டிருக்காரு பாட பெரும்பாலும் பார்க்க மாட்டார். அவர்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட்லி எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் அவர்களுக்குள்ளே போட்டி பண்ணுற ஆளுங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி இதை கேட்கலாம்ப்பா அப்படின்ட்டு கண்ணன் ஒரு கை குழந்தை முதல்ல எங்கள் அப்பா கண்ணில் கண்ணீர் வந்து பார்த்தேன். என்னடா இப்படி இருக்கு டியூனு அப்படின்னு. அப்படிதான்ப்பா இருக்கு எல்லாமே. சுந்தரபாதன் ஒருத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட போய் மௌனத்தில் போட்டுக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வக்குள்ளது, அது கொஞ்சம் வாசிப்பாங்க வாசிக்காங்க அப்படிங்கிற. இவர் உடனே அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோகனம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. தரி தரரி ரரி தரரி அவர் ஒன்று அதை வாசி காமிக்கிறாரு. இந்த பாட்டை வாசிங்க சுவாமி அப்படின்னா ரொம்ப ஏகப்பட்ட கமலம் இருக்குல்ல, அதனால வாசிங்க. எங்க சுந்தரபாகவரே சொல்லி கிடைத்த பாட்டு அது. அந்த மாதிரி என்னுடைய டிராவல். அப்போ மேலே போகுங்க அவர் பழசையே தொட மாட்டேங்கிறாரு. சரி போட்ட பாட்டில் ஏதாவது ஒன்று வரும், அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கும். இவரோட ட்ராவல் கூட நாங்களாம் கண்டெம்பரரியாக ட்ராவல் பண்ண ஆள். ரிலீஸ் பண்ணுறது பூரா புதுசு, வைக்கிறது பூரா புதுசுங்க. ஒரு அந்த பேட்ச் முடிச்சுட்டு வராரு. 80 நாங்கள் பார்க்குறது 78 to 83 பேட்ச்சு. 83 பேட்ச் வருமா நான் காலேஜ் வந்தாச்சு. 83ல் இப்போ ஞாபகம் வச்சுங்க, ஒரு 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 +2 ஸ்டூடெண்ட் வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ, என்ன அனுபவிக்க முடியுமோ அந்த ராகத்தை பண்ணிட்டு 83 பக்கம் வரும்போதெல்லாம் ஆரம்பிக்குது. உதயகீதத்துலேருந்து ஆரம்பித்து அது இது புன்னயமனு லொட்டு லொசுக்குன்னு அடி. அடுத்த பேட்ச் என்னடா இவரே வேற மாதிரி மாற்றிக்கிட்டாடா, பேட்டர்னு புதுசாக இருக்கடா இது அப்படின்னு. அவர் வாழ்க்கை பூரா எங்களை புதுமை 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 புதுமைன்னு தாங்க அனுபவிக்க வச்சிருக்காரு. ஒவ்வொரு 7-8ல் இந்த 7-8ன்னு சொல்லக்கூடிய செப்டா பிளாட்டில் ஒவ்வொருத்தரை போட்டிருக்காங்க. செய்தி கேட்டோம் செய்தி கேட்டோம் சேட்டன் பற்றிய செய்தி கேட்டான், ஆனந்த செங்கர பூவாட்டம் காவிரி பொங்கிடும் நீரோட்டம், கண்களில் ஏன் இந்த போராட்டம் போராட்டம். இப்படி. ஆனால் இந்த உறுத்தலே கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ளோவாக 7-8னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஆயிரம் மலர்களே மலருங்கள். நீங்கள் இது வந்து ஒரு இதில் மிஸ்ர நடையில் போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. அப்படியே தாளாட்டிட்டு போயிட்டே இருக்கும். வா வாடா வாடா வாடான்னு கூட்டின்னு போயிட்டு இருப்பார்.
அப்படி தாளத்திலையும் புதுமை, ஆனால் அந்த அழகியல் கெடாத ஒரு அந்த தன்மை. ராகத்தில் புதுமை, அழகியல் கெடாத ஒரு தன்மை. நம்ம கேட்க இப்போ சுத்தசாவேன திரிபுர சோதாரி இப்போது இது ட்ரெடிஷ்னல். நான் கரெக்டாக பாடல, பட் அதோட அவுட்லைனை சொல்கிறேன். அதில் கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, சுகம் சுகமே சொந்தம் வரும் முன்னே வரும் பின்னே தரநானே தரனா. ஐயோ ஏயா இப்படி கொள்றீங்களை போட்டு. என்ன மாதிரி புதுமை 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 இசையில் அத்தனையும் புதுமை சிந்தனைங்க. சிந்திச்சது பூரா புதுமை. ஒவ்வொரு ராகத்திலும் இவர் எந்த ராகம் பிடிங்க, எந்த ராகத்தை சொல்றது? Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.